தன்னே நானே நன்னா தத்தினம் தை நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே நன்னே நானண்ணா. ஹாய் ஹாய் வணக்கமுங்க. போன தடவை இதே சட்டையில பார்த்துருப்பீங்க. அது இவனை கூட இருக்கனால சந்தேகப்பட வேணாம். குளிச்சு மறுபடியும் வேற சட்டை தான் போட்டிருக்கேன் நான். சரி, ஸோ பழைய ஒரு பிளாக் டீ வ்ளாக் போட்டிருக்கோம். அது வந்து சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக டெலீட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அந்த பிளாக் டீ வ்ளாகை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக சென்று 12:40 மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை மணி பாய்? 12:40 12:40 ஆச்சு. சென்று வருகிறோம். அதோ அங்க தெரியுது பாத்தீங்களா, அங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு இருக்கிறோம். பள்ளியில இருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் பாய்? ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு கடை இருக்கு. அருமையான பேக்கரி. நைட் போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா கடையும் ப்ரொமோஷன் கொடுப்பான். எந்த கடையிலுமே உனக்கு ஃப்ரீயா டீ கொடுக்க மாட்டானுங்க. நான் வாங்கி கொடுத்தாதான் உண்டு உனக்கு. அதுதான் மண்டே க்ளோஸ் அப்ல பாருங்க. வீரன் படத்துல வர பனேர் சிங் மாதிரி இருப்பான் ஆளு. அதெல்லாம் சம்மர் கட். இந்த மாதிரி சம்மர் கட்டா. இந்த பாருங்க, இது அதுக்கு மேல இருக்கும். ஒவ்வொன்றுமே கூட இருக்கிறது பூரா கிளடுங்க. கூட சுத்தி எண்ணெய் கிளற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான மெயின் கிளட கூப்பிடுறோம். கேமரா அவன் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். நல்லா ஜாலியா. எங்கடா போறோம்? அத நீ பிரிச்சு விட்டு வந்தா கேப்பியா? சுத்தி வந்து கேட்க மாட்டீங்க. நைட் 12 மணி ஆச்சு. கம் ஆன் பாய்ஸ், இன்ட்ரோ듀சிங் டிஞ்சக் டைனோ. ஓய் ஓய், அதெல்லாம் போட முடியாது. யார் சாமி நீ? என்னடா பேசுறாங்க? பீம் போட்றே, கவலைப்படாத. தம்பி என்னப்பா சிவா எப்படி இருக்கா? அப்படி கடைக்கு வந்தாச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீலி ஃபுரல் வாகலே பார்த்துருப்பீங்க. பார்த்துருப்பீங்க இந்த கடையை. எடுத்து கொடுறாங்க. ஓ, கேமராவில் பேச டீ சொல்லியாச்சு. அதே மாதிரி ஜூஸ் பாட்டில் எடுத்தா விழுந்துரும்டா. ட்ரை பண்ணி வாங்குறியா? வாங்கடா. ட்ரை பண்ணலாம். திருட வேணா செய்யலாம். அப்போ திருநெல்வேலின்னு வந்திருக்கேன். பாத்துங்க, இந்த இதாட்டிப்ல ஏதோ வேற கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க. கேமரா எங்களால காமிக்க முடியல. தழும்பு தான் அவரோட அடையாளமே. வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் சொல்லி 390 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் இருக்கும். இங்க ஓடுற பாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. காப்பிரைட்டை மறுபடியும் அடிச்சு தொலைஞ்சிடாதீங்க. டிஸ்க்ளைமர் வேணா நாங்க அந்த கீழே லெட்டர் பேர்ல போட்டுறோம். வீடியோல காப்பிரைட் வரலாம். இந்த வீடியோ அத்தனையிலயுமே காப்பிரைட் இருக்கு. நீ போட்டா டப்புன்னு வார்னிங் சிம்பிள் வந்துருது. என்ன பண்றது? வளரவே விட மாட்டேங்கிறாங்க. யாரா நீங்க? அந்த 2 பேர் யாரா? டேய் பச்சை சட்டை இவரியா வாய வார இப்படி வச்சுக்கல. பச்சை சட்டை. நீ என்ன பச்சை சட்டை சொன்னா? சும்மாடா ஒரு பச்சை சட்டையை வச்சு கண்டென்ட் விட்டுவாங்க. அதிசயமா எனக்கா ஒன்றும் ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஐபிஎல் வேற வருது, போயிட்டு இருக்கு. நல்லா அடிகள் வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் தெரியுங்க. ஐபிஎல் வருது, அது வருதுலாம் கிடையாது. மே 14 கருப்பு வருது. எல்லாரும் போய் பார்க்குறோம். கருப்புக்கும் போதே யாரும் போகக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. நோ இஷ்யூஸ். இல்ல எங்களுக்கு நோ இஷ்யூஸ். நீங்க எப்படி அடிச்சிருவீங்க? இந்த சின்னதா இப்போ ஒரு மியூசிக் வருதா பின்னாடி, இது கூட காப்பிரைட் போடுறாங்கடா. இது நீங்க போனோம்னா சூர்யா பேக்கரி மேல போட்டுக்கலாம். என்ன கம்பெனியே இல்ல. பக்கோடாவை போட்டு முறுக்கிட்டு எங்க வீட்ல எல்லாம் விழுந்தா எனக்கு, அதாவது சாப்பிடுற பக்கோடா அதையும் போட்டு தள்ளுறது, பொறியா தூவுறது. சரி, பக்கோடானா வேற என்ன மீனிங் இருக்கு எனக்கு தெரியல. நிஜமா எனக்கு தெரியாது. சொன்னோம்னா அவ்வளவுதான். அடல். சரி, காதுல சொல்லு. புரியல. அப்படியா? வார்த்தை இருக்கா? சரியாடா பேசுறதா? சீரியஸா எப்ப உனக்கு எத்தனை வயசுன்னு தெரியுதெல்லாம்? நான் பேசுறேன் இதெல்லாம் வந்துட்டு அது சொன்னீங்க. நீங்க பேசுறது இல்ல, நான் சீரியஸா கேக்குறேன். ஒரு வார்த்தை இருக்கா உண்மையிலேயே? மண்ணை பூரா டீப்ல தட்டி இருக்காடா. இப்ப கால்ல மினரல்ஸ்ரா, மினரல்ஸ் புடிச்சு தின்றா. அதையும் என் பக்கம் தான் தள்ளி விடுறேன்.
ஒரு பூச்சி இவனுக்கு அள்ளி விடுதுடா. அடியில தான்டா ஒட்டி இருக்கு. வீட்டு பக்கம் பாம்பு இருக்கும் அதுக்கெல்லாம் இல்ல. அதெல்லாம் டேஞ்சர்டா பாம்பெல்லாம். அவன் என்ன சொல்லலடா நானு. மறுபடியும் பஸ் வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. மன நிம்மதியா இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து மிட் நைட்ல இந்த மாதிரி நண்பர்களோட வந்து நீங்க வந்து டீ சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து மன நிம்மதியை தேடி நான் தஞ்சாவூர் போறேன், கோயிலுக்கு போறேன் அப்படின்லாம் போனா, பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போனோம்னா ஒரு சிலருக்கு செட் ஆகலாம். ஏன்டா ஹாய் விஸ்வா, நான் கூட பரவாயில்ல. இங்க ஒருத்தவங்க வந்து பெங்களூர் போறோம், யாரு கூட தெரியாத மாதிரி. என்ன கப்பை சாயிடுற சொல்லு. எதுக்கு பேச வீடியோட லாப் பண்ணுற பாத்துக்க. இப்ப என்ன மேட்ரு? இப்பதான் உனக்கு கோட்ஸ்லாம் வரும். அவனே பேசுறான். 3-4 நாள் இப்ப தாண்டா வாயை திறந்து பேசுறீங்க. வடை சாப்பிட்றதுக்கு மட்டும் தாண்டா வாயை திறந்து வாயை திறக்கல. அதுவும் கேமரா முன்னாடி நின்று அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு பின்னாடி புடைக்கால போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்த்தோம். அதான் மேட்ரு சொல்லு. என்ன மேட்ரு? யாரு கப்பைஸ் போட்டுருவா? எவ்வளவு யோசிக்க வேண்டியது பாத்தீங்களா? பொய்னா எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஒருத்தர் ஒரு பை சொல்ல போய் நோட் எடுத்து பாக்கணும். ஓ வா இவர்கிட்ட இந்த பை சொல்லியிருக்கோம், விஸ்வா இவர்கிட்ட இந்த பை சொல்லியிருக்கோம், இப்ப இது ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு யோசிக்கணும். மறுபடியும் இப்பதான் பொய் யோசிச்சு சொல்றாங்க. அப்புறம் நோட்ல போய் துரந்தர் படத்துல உட்காந்து அழியிற டைரியில உட்காந்து எழுதிட்டு ரகுமான் கேட்டு அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கான் நோட்ல. சரி அப்புறம்டா இப்ப கிளம்பியா? ஊருக்கு எப்ப கிளம்புறேன்னு கேட்டேன். நாளைக்கு போறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு அப்படியே பஸ் ஏற்றி விட நாங்களே வரணும். பஸ் பார்த்தா வீட்டு வழியாவா போகும். வீட்டு வழியா போற பஸ்ஸுக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஏத்தி விட சொல்லிட்டு இருக்கியா? அன்னைக்கு MDH பேக்ல இருந்து ஏத்திக்கணும். அது வீட்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து நீ எல்லாம் இன்டர்வியூல உட்கார்ந்து பேசுறேன். சொல்லுங்க அடுத்து என்ன அப்படின்னு வந்து ஏத்தி விட்டான்டா. பஸ் பார்த்தா நம்ம வீட்டு வழியா வந்தா போகுது. நான் என்ன பண்ணுவோம்? அவன் தான்டா சொன்னான். அவனை கூப்பிட்டு கேட்கணும், பழனியில யாராவது ஏறுறாங்களா என்ன தவறன்னு கேட்டிருக்கான். ஆல்ரெடி வந்து ரைட்ஸ் மேல அட்டி விழுந்துகிட்டே இருக்கு. நல்ல வேலை ஆப்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டா. அப்படி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்அஃபீஷியலா இவர் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிட்டா. அப்படி அவர் வந்து கோயம்புத்தூர் இது கோதமங்கலக்காரர். நீங்க நினைப்பீங்க என்ன காருன்றாரு ஒரு வேலை அப்படின்ட்டு. எஸ் ஹி இஸ் a ஒரு கடை கொக்க போல why are you ஏடா அவரை அடிக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு போட்டு இவ்வளவு நேரம் குழந்தைங்களடா. நான் ஒரு தாட்டி ஒன்று சொன்னதுக்கு நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். அது நீ சொல்லாத தப்பா எனக்கு. அதெல்லாம் உங்க ஃபேமிலியோட இது கோதமங்கலம் ஃபேமிலியோட வச்சுக்கணும். டோன்ட் இன்வால்வ் இன் திஸ். அவனுக்கு கோதமங்கலம் ஃபேமிலி மட்டும்தான் இருக்குன்னு யாரு சொன்னாங்க? யாரு சொன்னாங்க? அவனுக்கு நிறைய ஃபேமிலி இருக்கு. அதையும் மறைச்சிட்ட எல்லாத்தையும் மரன்னு மறைக்கிறது. நைட்ல மறைக்க வேண்டியது நைட் ஏதாவது vlog போட்டா வந்து பாத்திருக்கியா? ஏன்னா மல்டிபிள் ஃபேமிலிஸும் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா. காலையில 10 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், அடுத்து 10 மணில இருந்து காலையில 10 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட். என்ன வேலை என்ன போய் என்ன ஷிஃப்ட் பாப்பேன் அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை. அங்க சமைச்சு வச்சுக்கிறப்ப அங்க சாப்பிடுவியா, இங்க சமைச்சு வச்சுக்கிறப்ப இங்க சாப்பிடுவியா, அவ்வளவுதான். எங்கப்பா குளிக்கல நேரம் மாட்டேன் அப்படின்றது. இங்க சமைச்சதை வாங்கிட்டு போய் கடையில வாங்கினா அங்க கொடுப்பேன், அங்க சமைச்சதை வாங்கிட்டு போய் கடையில வாங்கினா நீங்க கொடுப்பேன். ஜெயராஜ் அப்படின்றது டெக்னாலஜியா பண்றது முள்ள மாதிரி தரோம் அப்படின்றத செக்மெண்ட் தான் நான் சொன்னேன். பண்றது கூட மாதிரி தரோம்.
ஆனா கட்டிங்க்கு நான் வேண்டாம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும். பை இது வந்து சம்மர் கட்டிங்க்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா பைசன் இது மாதிரி பெரிய பெரிய முடி பைசன் படத்துல நிம்மதியா இருக்குங்க அடி ஜம்முன்னு பாட்டு ஓடிட்டு என்ன பேசுறேன்னே தெரியாம பேசிட்டு பாத்தீங்களா ஜம்முன்னு மல்டி டேலண்டடா இருக்கானே, அதாவது இவனெல்லாம் பார்த்து கத்துக்கணும். ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவன் எம்பிபிஎஸ் படிக்கிறான், யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறான், டெட் எக்ஸாம் படிக்கிறான். ட்ரை பண்ணி கீழே வந்திருப்பான்னு அது யாருன்னு தெரியும்ல. தோல்விகள் மட்டும்தான் இருக்கு, வெற்றிக்கான படிக்கட்டு அப்படின்னு ஆண்ட்ரூ டெட்டர் சொல்லியிருக்காரு. நாங்க படி 100 ஏறிட்டு இன்னும் முதல் படியிலே இருக்கு. படிக்க போடலாம் சார். ஜாபுக்கு டைம் ஆச்சு, இப்போ வேலை கிளம்புங்க. நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்கறேன். ஆக்சுவலி ஹி இஸ் a busy man. பாத்தீங்கன்னா vlogக்கே வர்றதுக்கெல்லாம் நாங்க வந்து அவர்ட்ட போயிட்டு ரைட்டா ஓட்டி விடுங்க. இருடா இந்த டர்னிங் திரும்பிட்டு பாத்துக்கலாம். அது வரைக்கும் டேய் சூப்பர் பாட்டா இருக்கு. நீ 90s கிட்ட இருந்தா தான் உனக்கு இதோட அருமை தெரியும். இங்கெல்லாம் வயசானவன் இவன் 80s கிட்டடா. டிஎம் சவுந்தரராஜன் தெரியுமா உனக்கு? யாரா யாரும் தாத்தாவா அப்படிங்க. முட்டு முட்டு என்ன முட்டு இடிச்சு போற வெக்கத்தை விட்டு குழந்தை போற குள்ளப்படி காட்டு.